வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்விலே அனைத்து நலமும் வளமும் நமது பக்தி கேஃப் நேயர்களுக்கு ஏற்படட்டும். இன்று நான் பேசப்போகும் தெய்வம் பிரத்யக்ஷ தெய்வம். ஆமாம், அழைத்து விட்டால் உடனே வந்து விடுவான், வாழ்க்கையிலே வளத்தை தந்து விடுவான். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பொன்னு முத்தப்பன் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கண்ணூர் காடுகளிலே நம்மை கண்போல் காப்பவன். நாம் அழைத்து விட்டால் போதும், பொன்னு முத்தப்பா எண்டை முத்தப்பா வருவாய் முத்தப்பா, பார்வதியின் பிராணநாதா வருவாய் முத்தப்பா, அழைத்தேனே கண்ணே முத்தே பொன்னே முத்தப்பா, வந்திடுவாய் வரம் தருவாய் அப்பனே முத்தப்பா. முத்தப்பன் முத்தப்பன்னா என்னன்னு தெரியுங்களா? எல்லாருக்கும் மேலே தாத்தாவாக இருக்கக்கூடியவன், மூத்த அப்பன். சிவபெருமானின் வடிவம் பொன்னு முத்தப்பன். சிவனும் ஹரியும் ஹரனும் இணைந்த ரூபம். ஹரியும் ஹரனும் இணைந்த ரூபம் மந்திர ஸ்வரூபம். ஆமாங்க, இந்த பொன்னு முத்தப்பனை நினைக்க துவங்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அக்கணமே துடைத்து எரிந்து விடுவான். இவங்கிட்ட எந்த துர்மந்திரமும் வேலை செய்யாது. வாழ்க்கையில் யாரானு எனக்கு பிளாக் மேஜிக் செஞ்சுட்டாங்களா, ராத்திரி என்னால் தூங்க முடியல, பயமாக இருக்குது, ஜோதிடர்கிட்ட போன எக்கச்சக்க தோஷங்களை சொல்லிவிட்டார், உபகிரகங்களாலே தொல்லை, என்னால் தாங்க முடியலைங்க அப்படின்னு கதறவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னா சத்தியமாக தீர்வு இருக்குது. எங்கே இருக்குது? பொன்னு முத்தப்பன்கிட்ட இந்த தீர்வு இருக்குது. யாரெல்லாம் அவனை நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் பொன்னு முத்தப்பா என்னை காப்பாற்றப்பான்றீங்களோ, கட்டாயம் காப்பாற்றுவான். அப்போ பொன்னு முத்தப்பனை வழிபடுவதற்கு ஏதான ஒரு கட்டுப்பாடுகள் உண்டா? கிடையாது. ஏனென்று சொன்னால் பொன்னு முத்தப்பன் ஏழைகளின் தெய்வம். வாழ்க்கையில் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்காகவே எடுத்த அவதாரம் என்று சொன்னான். ஒரு காலத்திலே நடுவழி என்று சொல்லுவார்கள். அப்படின்னா மன்னர் பரம்பரை. இந்த நடுவழியில் ஐயங்கரன் அப்படின்னு படிக்கட்டு அப்படின்னு ஒரு அம்மாவும் இருந்தாங்க. அவங்க அப்பா பேர் என்ன? ஐயங்கரன் வழுவனூர், அம்மா பேர் படிக்கட்டு அப்படின்னு பேர். படிக்கட்டு அம்மா இன்னொரு நாள் என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான் மேலே அபார பக்தி. நமசிவாய நாமத்தை சொல்லாமல் தூங்க மாட்டாங்க, நமசிவாயத்தை சொல்லாமல் காலையில் கண்விழிக்க மாட்டார்கள். உண்ணும் பொழுதும் நமசிவாயம், உறங்கும் பொழுதும் நமசிவாயம், பேசும் பொழுதும் நமசிவாயம். எனினும் அந்த அம்மாவுக்கு என்னன்னு தெரியல, ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குறையோ இல்லது 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் குறையோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். மழலை செல்வம் தாமதப்படுகிறதே என்று ஒரு வருத்தம். அதுக்கும் காரணம் இருந்திருக்கும். யாருக்கெல்லாம் தாமதப்படுகிறதோ அங்கே சிவபெருமானை குழந்தையாக ஏதோ ஒரு வடிவத்திலே காட்சி தந்து விடுவான். அப்போ என்னாச்சு, ஒரு நாள் இந்த அம்மா தன்னுடைய அரசவையிலே இருந்து குளிக்க சென்று கொண்டிருக்கிறார்கள். படிக்கட்டில் ஒரு குழந்தை அழுது, அம்மா அப்படின்னு அழுது. அந்த குழந்தையை பார்த்த உடனே என்னடா இது, அம்மா என்றழைக்காமல் உயிரில்லையே. ஆமாம், அதை கேட்டவுடனே இந்த அம்மாவுக்கு மனசு உருகிடுது. தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் கேட்கிறார், யார் தெரியலம்மா. அப்போது அந்த அம்மாவின் ஓசையிலே ஓம்காரத்தின் ரீங்காரத்தை உணர்ந்த நம் படிக்கட்டம்மா அந்த குழந்தையை எடுக்கிறார். இனி இது நம் குழந்தை, இது நம் ராஜ்யத்தின் வாரிசு என்றெல்லாம் வளர்க்க துவங்குகிறார். எனினும் பொன்னு முத்தப்பன் என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய சாட்சாத் வடிவம். பொன்னு முத்தப்பனோ ஏழை எளிய மக்களுக்கு உதவுவார். அவருக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னா அவரை சுற்றி எப்பவும் நாய்கள் இருந்து கொண்டே இருக்குமாம். அங்கே இருக்கக்கூடிய காட்டில் உள்ள வனவிலங்குகளிடெல்லாம் அன்பு செலுத்துவார். அதே போல் ஏழை எளியவர் வீட்டிற்கு செல்லுவார், அவர்கள் தரக்கூடியதை உண்ணுவார், அங்கேயே உறங்குவார், அசைவ படையலையும் ஏற்பார். ஒரு நாள் மந்திரிங்க சொந்தக்காரங்கெல்லாம் போகிறாங்க, என்னம்மா நம்ம நடுவழி அப்படின்ற ராஜ பரம்பரையில் பிறந்தவங்களுக்கு அசைவப்படையெல்லாம் ஏற்றுக்க மாட்டோமே, இவர் அசைவத்தையும் உண்கிறார், இவர் என்னென்னா எப்போ பார்த்தாலும் இவரை சுற்றி ஒரு 5-6 நாய்க்குட்டிகள் இருக்குது, அதுக்கிட்டையும் அன்பு செலுத்துகிறார், மக்களிடமும் கருணை காட்டுகிறார். மன்னர் என்று சொன்னாலே அப்படி ஒரு கெத்து காட்டணும்னு பார்த்தா இவர் அப்படி இல்லையே,
ஒரு குறைன்னு சொல்லி யாராவது கூப்பிட்டுட்டா உடனே அங்கே ஓடி சென்று விடுவார். சிவபெருமானோட குணம் என்ன? அழைத்து விட்டால் அங்கே உடனே வந்து விடுவார். ஏதோ ஒரு வகையிலே கண்ணீரை துடைப்பது தான் குணம். அப்போ பொண்ணு முத்தப்பன் யார்? சிவபெருமான். சிவபெருமான் என்ன செய்வார்? மக்கள் எங்கே அழைத்தாலும், நாட்டு மக்களுக்கெல்லாம் ஆனால் சந்தோஷம் இவர் வந்ததுலேருந்து. நாடு காடுன்னு எல்லா பக்கத்துலேயும் எங்கும் நன்மைகள் நடக்க துவங்குகின்றன. ஒரு நாள் தாய் சொல்கிறாள், அப்பா என்னப்பா உங்கள் அப்பா வர எப்படி கேட்குறதுன்னு தெரியல, நான் கேட்டு தான் ஆகணும். நீ பார்க்குறேன் நீ அசைவமெல்லாம் சாப்பிட்றியாமே. ஆமாம்மா, யார் என்ன தராங்களோ அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவேன். என்னால் அவ்வளோ பெரிய கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது, என்கிட்ட அன்பு மட்டும்தாம்மா. என்ன நீ எல்லா பிராணிகள்கிட்டையும் அன்பு செலுத்துறியாமே. நான் தான் சொல்லிட்டேனேம்மா, எல்லா உயிரும் ஒன்றுன்னு எல்லார்ட்டையும் அன்பு செலுத்துவேன். அப்போது என்ன போய் இயற்கையிடமும் நான் நேசம் செலுத்துவேன். நீ என்ன அரண்மனையிலலாம் தங்கிறது இல்லையாமே, வீட்டுக்கு வெளியில் சாதாரண ஒரு மரத்துக்கு கீழே கூட உட்காந்துக்கிறியான் கண்ணை மூடிக்கிட்டு தியானம்னு. ஆமாம்மா, நான் இதெல்லாம் பார்ப்பது கிடையாது. என்னிடம் ஏழை எளியவர்கள் கண்ணு பார்க்க மாட்டேன். நான் எல்லா உயிரினங்களையும் ஒன்றாக கருதக்கூடிய நிலையிலே இருக்கிறேன் என்றான். கண்ணே பொண்ணு முத்தப்பா, இது எப்படிப்பா சரியாகும்? நாம் ராஜபரம்பரையில் வந்துட்டோம். நீ விரும்பலையோ அரண்மனையில் உட்காந்தாகணும். இந்த வேஷத்தெல்லாம் நீ போட்டுக்கிட்டாகணும். மக்கள்கிட்ட அதிகம் பழகக்கூடாது, பேசக்கூடாது. அரசன்னு சொன்னால் சில உணவு கட்டுப்பாடுகள் உண்டு. உன்னை சுற்றி ஏழை சாதாரண நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் கூட நீ உன்னை சுற்றி வச்சுருக்க. அரசன்னா அப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா, நிறைய ரூல்ஸ் இருக்குது கண்ணா அப்படின்னாங்க. அம்மா, இப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்குன்னா எனக்கு அரச பதவியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் குடிசைகள்லேயே போய் தங்கிக்கிறேன், மக்களோட மக்களாகவே இருந்துக்கிறேன். இந்த பதவி வச்சுட்டு தான் என்னால் நல்லது பண்ணணும்னு கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் நல்லதை நான் நினைத்தால் போதும், நல்லதை பேசினால் போதும், நல்லதை செய்தால் போதும். நான் எனக்காக வாழ வேண்டும். நான் இந்த செயற்கையான விளம்பரங்களுக்காகவோ இல்லை இந்த மாயைக்காகவோ வாழ்வதை நான் விரும்பவில்லை. என்னை தவறாக எடுத்து விடாதீர்கள் அம்மா அப்படின்னா. அந்த தாய்க்கோ படிக்கட்டு அம்மாக்கோ வருத்தம். கண்ணா, நான் உன்னை கஷ்டப்பட்டு தத்தெடுத்து வளர்த்தேன், நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னால் என்னால் தாங்க இயலாது கண்ணேன்னா. இந்த அம்மா பின்னாடியே போகுது. பொண்ணு முத்தப்பன் முன்னாடி போகிறார். அவருடன் அந்த 5-6 நாய்களும் சென்று கொண்டிருக்கின்றன. அப்பா பொண்ணு முத்தப்பா, விட்டுட்டு போறியேப்பா, நான் எங்கப்பா போவேன், எனக்கு ஒன்றை விட்டா கதியே இல்லையேன்னு மக்கள்லாம் கேட்குறாங்கம்மா. நீ ஒரு தாய் கேட்குறாங்க, பலர் என்னை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். என் பல குழந்தைகள் அங்கே கேட்கின்றன, எங்கள் துன்பத்தை தீர்த்து விடப்பா பொண்ணு முத்தப்பா அப்படின்னு கேட்குறாங்கம்மா. அம்மாவுக்கு புரியலை. பெத்த பாசம், வளர்த்த பாசம் எல்லாமே உண்டு தானே. அப்படியே பார்க்குறா. பொண்ணு முத்தப்பன் அப்படி திரும்பி பார்க்கிறார். அவர் கண்ணு, பொண்ணு முத்தப்பன் யார்? சாட்சாத் சிவபெருமான். அந்த கண்ணின் ஜுவாலை தெரிகிறது. ஜக ஜக ஜுவாலம் பிரஜ்வாலாங்கிருத பாஸ்கராயா. ஆமாம், அப்போ என்ன, ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன் சொல்லக்கூடிய ஆலகாலனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் ஆயிற்றே. திரும்பி பார்க்குறான். பார்த்த உடனே அந்த கண்ணில் அந்த ஒளி தெரியுது. அந்த தெரிஞ்ச உடனே, ஐயா பொண்ணு முத்தப்பா, கண் என்னப்பா இப்படி சொடரா பிரகாசமாகுது? அம்மா, தீயோர்களுக்கு இது தீமையை சுட்டரிக்கும் கண், சிலருக்கோ இது ஞானக்கண். சிவபெருமானுடைய கண் தீயோர்களின் தீமையை சுட்டரிக்கக்கூடிய கண். அம்மா, இது சுட்டரிக்கக்கூடிய கண்ணம்மா, தீயோர்களுக்கு நல்லோர்களுக்கு ஞானக்கண். நீ நல்லவ, அதனால் உனக்கு ஞானமாக காட்சியளித்தேன் என்றான். கலியுகத்தில் மக்கள் எல்லாம் 3/4 பேரில் 99.99% பரிச்சைன்னு வச்சா எங்கே போய் சொல்கிறது? கண்ணா, பொய்க்கண்ணை வச்சு மூடிக்கோ கண்ணா. உன்னுடைய வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் மக்கள்கிட்ட தகுதியும் இல்லை, திறமையும் இல்லை. இன்னும் போக இன்னும் கலியுகத்தில் தவறுகள் ஏறிக்கொண்டே தான் போகும். ஆனால் நீ என் குழந்தை என்று வளர்த்து விட்டேன். சிவபெருமானே, உன்னை குழந்தை என்று வளர்த்து விட்டேன். நீ சிவனும் ஹரனும் சேர்ந்த ஹரியும் ஹரனும் சேர்ந்த ரூபம். அதனால் மன்னிக்கணும் இல்லையா அப்படின்னா. சரிம்மா, நான் ஒரு பொய்க்கண்ணை போட்டு மறைச்சிக்கிறேன், யாருக்கும் என்னோட முழு வலிமையை காட்டலை. ஆனால் தேவைப்பட்டால் இந்த கண்ணை எடுத்து விடுவேன், முக்கண் சிவனாக உலகுக்கு காட்டி விடுவேன் நான். அப்போ இந்த பொண்ணு முத்தப்பன் இன்றும் ஏதோ ஒரு வடிவிலே உங்களுடன் பேசுவான். அழைத்து விடுங்கள் பொண்ணு முத்தப்பா, எண்டே முத்தப்பா, வந்துவிடு, எங்கள் வினைகளை தீர்த்து விடு, வாழ்க்கையில் செல்வத்தை சேர்த்து விடு, வளத்தை தந்து விடுன்னு. இந்த பிரசன்னிக்கடவு பொண்ணு முத்தப்பன்னு போட்டு பாருங்கள், மலபார் கண்ணூர் யூடியூப்பில் போட்டு பாருங்கள்.
அற்புதங்களின் தெய்வம், அதிசயங்களின் தெய்வம், கேட்டதை கொடுப்பவன், கற்பக விருட்சம், காமதேனு என்றெல்லாம் சொல்கின்றோமே, அசைவப் படையலையும் ஏற்பவன், நம் வாழ்க்கையிலே நாம் செய்த வினைகளை தீர்ப்பவன், பிரத்யக்ஷமாக அருளக்கூடியவன், பெரும் கோபக்காரன். ஆனால் கருணை என்று வந்துவிட்டால் வேகத்திலே நமக்கு போகத்தை அருளக்கூடியவன். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நேரம், அதனால தான் பொண்ணு முத்தப்பனை பற்றி கேட்குறீங்க. இனி வாழ்க்கையிலே பொன் ஆபரணங்களும் சேரும், நல்லவை சேரும், நலம் சேரும், வாழ்க்கையில் பெரும் புகழும் சேரும். நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி தான். சிவசிவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.